ஹீரோ அந்த செத்த ஆள் பக்கத்துல உட்காந்து ஒரு சிக்கன் லெக் மாதிரி ஏதோ ஒன்ன சாப்பிட்டு இருக்கான். அவன் அந்த டெட் பாடிய பார்த்து சொல்றான், நான் பேசிட்டு இருக்கும்போது கவனம் சதுரக்கூடாதுன்னு. ரொம்பவே அரகண்டா இருக்கான். அவன் சாப்பிட்ட உடனே வாயில இருந்து ரத்தம் வருது. அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இவ்ளோ வலியில இருக்கேன், இது ஒரு கேவலமான உடம்புன்னு. உனக்கு சீக்கிரம் ஸ்ட்ரென்த் ரெக்கவர் பண்ணணும்னு யோசிக்கிறான். அப்புறம் அவன் பிளான் போடுறான். நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆன அப்புறம் அந்த யுன்ஹா மர்ச்சன்ட் குரூப்போட மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும். நான் திரும்ப போனதும் முதல் வேலை காங்சுன் மியோங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுதான். காங்சுன் மியோங்னால தான் இவனுக்கு இந்த நிலைமைன்னு புரியுது. அப்படி நினைக்கும் போதே அவனுக்கு ஒரு திடீர் தலைவலி வருது. ன்னு துடிக்கிறான். சுத்தி இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் மாறுது. அவனுக்கு ஒரு விஷன் வருது. அதுல அந்த காங்சுன் மியோங்கோட முகம் தெரியுது. சார்ன்னு ஒரு குரல் கேக்குது. ஆனா அவன் தலைவலியில தவிக்கிறான். அப்போதான் நடக்குது அந்த மேஜிக். அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. பல மெமரிஸ் ஃப்ளட் ஆகுது. அவன் ரியலைஸ் பண்றான், நோ நோ, ஆர் தீஸ் த மெமரிஸ் ஆஃப் லீ ஜினியான்? அவனுக்கு இப்போ எல்லாம் புரியுது. சோ தட்ஸ் வாட் இட் வாஸ். அவன் ஒரு ஃபேமஸான பெரிய பணக்கார யுன்ஹா மர்ச்சன்ட் குரூப்போட முதல் பையன் லீ ஜின்னியான். ஆனா அவன் அவனோட செகண்ட் பிரதர் மாதிரி அறிவாளி இல்ல, தேர்ட் பிரதர் மாதிரி ஸ்ட்ராங்கும் இல்ல. ஒரு லேக்கிங் எல்டஸ்ட் சன்னா தான் இருந்திருக்கான். சோ அவனோட குறைகளை மறைக்க குடிச்சு ஆட்டம் போட்டு ஒரு டிப்ரேவ்ட் லைஃப் ஆஃப் பிளெஷரா மாறிந்திருக்கான். அவன் செய்யற தப்ப ரியலைஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவனோட உடம்பு ஃபுல்லா நாசமா போயி அவனை ஊற விட்டு ஒரு வில்லாக்கு துரத்தி விட்டுட்டாங்க. சோ நம்ம இப்ப பாக்குறது, முதல்ல மெமரிஸே இல்லாம ரீஇன்கார்னேட் ஆகிட்டனேன்னு கவலையா இருந்துச்சு. ஆனா இப்போ ஐ கேன் ஃபைனலி ஃபோக்கஸ் ஆன் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு யோசிக்கிறான். அவன் நினைக்கிறான், லீஜினியானோட பாடி பிறவியிலேயே கிஃப்டட் ஆனது. அவனோட பாஸ்ட் லைஃப் நாலேஜ் வச்சு கொஞ்சம் எலிக்சர்ஸ், அதாவது மேஜிக்கல் மெடிசனை சாப்பிட்டா ஹை லெவலுக்கு போயிடலான்னு பிளான் போடுறான். எலிக்சர்ஸா? நீ யோசிக்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இவன் அப்போ ஒரு பெரிய பணக்காரன். என்கிட்ட பணம் தவிர வேற என்ன இருக்கு? அப்போ என்னால எதை வேணா வாங்க முடியும்ல? ஒரு சைக்கோ சிரிப்பு சிரிக்கிறான். அப்புறம்தான் அவன் அந்த செத்த காங்சுன் மியோங்க பார்த்து, ஓ, இவனை புதைச்சிடணும்னு கேஷுவலா சொல்றான். 1 year லேட்டர், ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு கார்ட் பேரு மோக் இன்சாப் யங் மாஸ்டர் லீ ஜினியானுக்கு ஒரு லெட்டர் கொண்டு வரான். அவனை தேடி உள்ள போறான். அங்க ஒரு மெய்ட், ஓ, ஹீஸ் ஓவர் தேர்னு காட்டுறா. மோக் இன்சாப் திரும்பி பார்க்க அவனுக்கு அதிர்ச்சி. அங்க நம்ம ஹீரோ லீ ஜினியான், ஆனா இப்போ 6 பேக் மஸ்குலர் பாடியோட ஒரு உண்மையான மார்ஷல் ஆர்டிஸ்ட் மாதிரி நிக்கிறான். இதே யங் மாஸ்டர் லீ ஜினியானான்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறதோட அந்த சாப்டர் முடியுது. சோ கொஞ்ச காலம் அப்படியே மறைஞ்சு போச்சு, இயர்ஸ் போற மாதிரி. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவன் பாடிக்குள்ள எனர்ஜி கோர் டெவலப் பண்ணினான். ஒரு ப்ளூ கலர்ல ஒரே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த டைம்ல அவன் வேற லெவல் ட்ரைனிங் பண்ணினான். சர்வைவலுக்கு தேவையான எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் அவன் பாடிக்குள்ளேயே பதிச்சுக்கிட்டான். அதுல முக்கியமான சில ஆர்ட்ஸ் பார்த்தா தி என்லைட்டன் மொபிலிட்டி ஆர்ட்னு ஒன்னு, வேகமா போறதுக்கு. அப்புறம் தி என்லைட்டன் பாடி ஆர்ட், பாடியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. இதுல ரேபிட் ஸ்ட்ரைட்னு ஒரு டெக்னிக் கூட இன்க்ளூடட். இதை தவிர லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆர்ட் கூட கட்டுறோம். அதுதான் த ஒயிட் லைட்னிங் 10 ஃபேஸ் ஆர்ட். சோஃபார் இதுல 4th ஃபேஸ் வரைக்கும் அவன் ரீச் பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் எல்லாமே அவன் பிளான் படி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த லீஃப் விழுந்து உடஞ்சு போன சீனை பார்த்த அவனுக்கு ஒரு ஷாக். என்னமோ அவனே சொல்லிறான், இது பத்தாதுன்னு. அவனுடைய கரண்ட் பவர் என்னமோ சஃபிஷியன்ட் இல்லா மாதிரி அவன் ஃபீல் பண்ணினான். கரெக்டா அந்த நேரத்துல யாரோ அவனை கூப்பிட்டாங்க, யங் மாஸ்டர் ஜின் யோனா. அப்போ அங்க வந்து நின்னது மோக் இன் சியாப். அவன் காட் ஸ்குவாட்ல இருக்கிறான். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி மெயின் கிளான் கிட்ட இருந்து ஒரு லெட்டரை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னான். ஜின் யோன் ஓகேன்னு சொல்லிட்டான். லெட்டரை வாங்குறதுக்கு ஜின் யோன் கை நீட்டினான். ஆனா மோக் இன் சியாப்க்கு அங்கதான் ஒரு பெரிய ஷாக். இவன் ஜின் யோனா? நான் பார்த்த அந்த வீக்கா இருந்த பையனா இவரு? அவரு கையில லெட்டரை கூட ஹோல்ட் பண்ண முடியல, ஜின் யோன் பாடியில இருந்த ஒரு ஆரானால. மோக் இன் சியாப்க்கு அவ்வளவு ஆச்சரியம். அந்த ஃப்ரெய்லாஸ் எங்க போனான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். சரி, சீக்கிரம் லெட்டரை வாங்கி 2 பேரும் உட்காந்து பேசினாங்க. லெட்டர்ல என்ன இருக்குன்னா, ஜின்யானோட அப்பா மர்ச்சன்ட் குரூப் லீடர் கொலாப்ஸ் ஆகி பெட்ரிடன் ஆயிட்டார்னு இருக்கு. ஆனா ஏன் கொலாப்ஸ் ஆனார்னு அதுல எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஜின்யானுக்கு ஒரு டவுட். அப்போ மோக் இன் சியாப் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கு மெயின் ரீசன் ஓயாங் கிளான் தான் இருக்கும்னு சொன்னான். அவங்க இன்ஹா மர்ச்சன்ட் குரூப் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் ஃபீஸ்னு சொல்லி பெருசா ட்ரிபியூட் வாங்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த ஃபீஸ் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகி தாங்க முடியாத லெவலுக்கு போச்சுன்னு சொன்னான். அத பத்தி பேசும்போது மோக் இன்சியாப்க்கு கோவம் வந்து அவங்கள நாயிங்கன்னு கூட சொன்னான். ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னான். ரீசெண்டா லிட்டில் டேட்டி செக்ட் ட்ரேட் டாக்ஸஸ் பெருசா போட ட்ரை பண்ணப்போ ஓயாங் கிளான் ஹெல்ப் பண்ண ஒண்ணுமே செய்யல. சீரியஸ் இஷ்யூனா மெயின் கிளான் லீடரை மட்டும்தான் பாப்போம்னு சொல்லி ரொம்ப ஆட்டித்தனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஓயாங் ஹூன்னு சொல்ற ஆளுதான் இத சொன்னதுனால நம்ம காட் கேப்டன் கூட எதிர்த்து பேச முடியலன்னு சொன்னான். ஜின்யானுக்கு ஓயாங் ஹூவை பத்தி கேட்டிருக்கான். அவரு ஜியாங்கூல ரொம்ப தெளிஞ்ச பவர்ஃபுல்லான ஆளு. மாதிரி ஆளுக்கே அவனை பத்தி தெரியும்னா அவன் எவ்வளோ பெருசா இருப்பான்னு யோசிச்சான். மர்ச்சன்ட் குரூப்ஸ் எல்லாம் எனக்கு கீழதான்னு அவன் நினைக்கிறான் போலான்னு ஜின்யான் கெஸ் பண்ணினான். சோ அவன் கேட்டான், ஓகே, நான் ஓயாங் கிளானை பார்த்தா எல்லாம் கரெக்ட் ஆகிடுமா? இதை கேட்டுட்டு மோக் இன்சியாப் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான். டீல் வித் தெம்னு ஆச்சரியமா கேட்டான். அப்புறம் மோக் இன்சியாப் சொன்னா, இங்க இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு உங்க அப்பா கொலாப்ஸ் ஆனதுக்கு. அது என்னன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் யங் மாஸ்டர்ஸ் ஜின்யானோட அண்ணங்க அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்வர்ட் ஃபைட் நடந்துச்சு. அதை உங்க அப்பா கண்ணார பார்த்து தான் கொலாப்ஸ் ஆனாருன்னு சொன்னான். மோக்கின் சியாப்க்கு நம்பவே முடியல, இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல லீடர் முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டாங்களேன்னு. மோக்கின் சியாப் ஜின்யானை பார்த்து கவலைப்படாதீங்க, இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா ஜின்யான் அதை கேட்க ரெடியா இல்ல. அவனுக்கு சும்மா உட்காந்து பார்க்க முடியாதுன்னு தோணுச்சு. சீக்கிரம் எழுந்து நின்னான். மோக்கின் சியாப் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். ஜின்யான் அவனை பார்த்து நீங்க லெட்டரை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல மோக்கின் சியாப் எதுவும் கேட்க முன்னாடியே ஜின்யான் அவன் பக்கம் திரும்பி நின்னு ஒரு தெரிஞ்ச லுக்கோட நானே போறேன்னு சொல்லிட்டான். இத பார்த்த மோக்கின் சியாப்க்கு பெரிய ஷாக். அவர் டோட்டலா மாறி போயிட்டாருன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். அப்புறம் வேற கார்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் இப்ப ஒரு பெர்ஃபெக்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு, அவன் பாடிய பாத்தீங்கன்னான்னு பிராக் பண்ணாரு. ஆனா மத்த கார்ட்ஸ் எல்லாம் அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இன்ஃபேமஸ் யங் மாஸ்டர் ஜின்யானா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா? அதை கேட்டுட்டு பஹாஹான்னு சிரிச்சாங்க. அந்த குட் ஃபார் நத்திங்கா அப்படி சொன்னாங்க. சில பேர் அவன் இப்போ பெட்ரூம் டெக்னிக்ஸ்ல மாஸ்டர் ஆயிட்டான்னு சொல்ல வரீங்களான்னு ஜோக் பண்ணாங்க. இன்னொருவன் அந்த ஸ்கவுண்ட்ரல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னா நான் லெஜெண்டரி மாஸ்டர்னு சொன்னான். வைஸ் கேப்டனுக்கு லவர் இருக்குன்னு சொன்னா கூட நம்பலாம், ஆனா அவன் மார்ஷியல் ஆர்டிஸ்டான்னு சிரிச்சாங்க. காட் ஸ்குவாட் வைஸ் கேப்டன் ஹேன் யாப் இவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தாரு. யங் மாஸ்டர் ஜின்யானுக்கு நிஜமாவே உடம்பு சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவனை மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு சொல்றத கேட்டுட்டு ஒரு சின்ன புன்னகையோட சொன்னாரு. அவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு நல்ல பிசிக் இருக்கும். நூறு மாதிரி ப்ரௌட் ஃபீல் பண்ணாரு. அப்புறம் ஒரு கார்டை புடிச்சு கேட்டாரு, யங் மாஸ்டர் ஜின்யான் எப்போ ரிட்டர்ன் பண்ண பிளான் பண்றாருன்னு. அந்த கார்டுக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா அவனே வரான்னு மட்டும் தெரியும்னு சொன்னான். விச் இஸ் இப்போதான்னு ஐ கெஸ். அங்க ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு, யங் மாஸ்டர் ஜின்யான் ஹேஸ் அரைவ்ட். உடனே ஹேன் யாப் மத்த கார்ட்ஸ் கிட்ட, வாங்க யங் மாஸ்டர் ஜின்யானை கிரேப் பண்ண போனோம்னு சொன்னாரு. சில கார்ட்ஸ் முருங்கன மூஞ்சோட நம்ம நிஜமாவே அந்த குட் ஃபார் நத்திங்க கிரேட் பண்ணணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஹேன் யாப் ஒரு ஸ்ட்ரிக்ட் வாய்ஸ்ல, நம்ம யாரு சோறு போடுறாங்கன்னு மறக்காதீங்க, சும்மா புலம்பாம சீக்கிரம் கிளம்பி போங்கன்னு ஆர்டர் பண்ணாரு. அந்த நேரத்துல ஜின்யான் இன்ஹா மர்ச்சன்ட் குரூப் பில்டிங்க்கு வந்து நின்னான். அதை பார்த்து அவனுக்கு ஒரு சின்ன ஷாக். பில்டிங் அவ்வளோ பெருசா கிராண்டா இருந்துச்சு. ஸ்டோரிஸ்ல தான் இன்ஹா மர்ச்சன்ட் குரூப்பை பத்தி கேட்டிருக்கான். ஆனா நிஜமாவே இதை பார்த்து அதை நம்பவே முடியலன்னு நினைச்சான். லீ ஜின்யான் சிம்பிளி ரிச் இல்ல, அவன் சில்வர் ஸ்பூன்ல பிறந்த மாதிரின்னு புரிஞ்சுக்கிட்டான். அங்க இருந்த அட்டெண்டன்ஸ் கிட்ட, நான் அப்பாவை இப்ப பார்க்க போறேன், நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னான். அவங்களும் புரிஞ்சுது யங் மாஸ்டர்னு சொன்னாங்க. சோ யங் மாஸ்டர் ஜின்யான் இன்ஹா மர்ச்சன்ட் குரூப்க்கு ரிட்டர்ன் பண்ணிட்டான். இனிமேல் என்ன ஆக போகுது? அவன் அப்பா என்ன ஆனார்? ஓயாங் கிளானை எப்படி டீல் பண்ண போறான்? அதெல்லாம் அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.